ஏன்ஸ் கொடைக்கானல்லேருந்து கிளம்பி நம்ம வந்து பொள்ளாச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பொள்ளாச்சி டு வால்பாறை போகிற ரோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து வால்பாறை உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். வால்பாறை உள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் வந்து உங்கள் பைக்குக்கு உங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து அந்த செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் டோக்கன் போட்டால் மட்டும்தான் உள்ளேயே போக முடியும். வந்து வால்பாறை ரோடு அந்த 40 ஏர்பின் பென்ஸ் தாண்டி வால்பாறை ரோடு வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஃபியூவெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. கையில் கேஷ் கண்டிப்பாக வேணும். அட்லீஸ்ட் ஒரு 1000 ருபீஸாவது கையில் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் 1000 to 2000 உங்கள் கையில் இருந்தால் கொஞ்சம் நல்லா உங்களால் எல்லாமே வந்து சாப்பிட முடியும். அங்கே போகிறதுக்கு எல்லாமே டோக்கன் இருக்குது. ஸோ டோக்கன் கொடுக்க முடியும். சிக்னல் கிடைக்காது. ஒரு சில இடத்துல பிஎஸ்என்எல் கிடைக்கும், ஒரு சில இடத்துல ஏர்டெல் கிடைக்கும், ஒரு சில இடத்துல ஜியோ கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லா சிம்மும் வச்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் எல்லா சிம்முக்குமே வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியாது. கையில் கேஷ் வச்சுக்கோங்க. ஒரு 2K to 1K வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வால்பாறையை தொட்ட உடனே வால்பாறையிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் வந்து கூழாங்கல் ரிவர். கூழாங்கல் ரிவரை பார்த்து முடித்த உடனே நீங்கள் அதே ரோட்டில் நேராக போனீங்கன்னா, ஒரே ரோடு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் வந்து பர் பர்சனுக்கு வந்து 150 ருபீஸு ப்ளஸ் வெஹிக்கிளுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிளை பொறுத்து அதை போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சின்ன கலர் ஃபால்ஸ் போயிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சின்ன கலர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அங்கே வேறு வழி கிடையாது, அதோட காடு தான். நீங்கள் அங்கேருந்து ரிட்டன் வந்துட்டு நீங்கள் வர வழியிலேயே செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு ரைட்டு திரும்பும். அந்த ரைட்டு போனீங்கன்னா ஒரே ரோடு லாஸ்ட்டு நிரர் டேம் பார்த்துட்டு திரும்பிங்க நீங்கள் அதே வெளியே வந்து அந்த செக் போஸ்ட்டில் வெளியே வந்து திரும்பி நீங்கள் வந்து கூழாங்கல் போகிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை நின்றுருப்பீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரைக்கும் வந்துட்டு திரும்பி நீங்கள் போனால் தான் நீங்கள் வந்து முடிஸ் ரோடை பிடிக்க முடியும். முடிஸ் ரோடு போனால் என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் ஆரம்பத்திலே விநாயகரை கும்பிட்டுட்டு தான் போகணும். சித்தி விநாயகர் டெம்பிள் அங்கே தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரே ரோடு பிடிச்சிங்கன்னா 2 ரோடு பிரியும், லெஃப்ட் ரைட் 2 ரோடு பிரியும். அதில் நீங்கள் வந்து நல்லமுடி பூஞ்சோலை போங்க. நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட்டை பார்த்துருங்க. அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா அது மலை தான் இருக்குது. அங்கேருந்து அது ஒரு டாப் வியூவில் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நடந்து போகிற மாதிரி நீங்கள் திரும்பி வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு திரும்பி வந்து லெஃப்ட் ரைட்டு திரும்ப சொன்னல, அதில் நீங்கள் ரைட்டு திரும்பினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேரளா பார்டர். அங்கே போனால் தான் நீங்கள் ஷோலையார் டேமும் அத்திப்பாறை ஃபால்ஸும் பார்க்க முடியும். அத்திப்பாறை ஃபால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதே ரோட்டில் ஷோலையார் டேம் தாண்டி வந்தீங்கன்னா அத்தியார் ஃபால்ஸ் வரும். அந்த அத்திப்பாறை ஃபால்ஸ் தாண்டி அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து வால்பாறைக்கு வந்து போகிற ரோடு தான் அது. வால்பாறை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போகிற ரோடு தான் அது. நீங்கள் அப்படி போக சொல்ல உங்களுக்கு வந்து மங்கி ஃபால்ஸ் வந்துடும். மங்கி ஃபால்ஸ், டைகர் வேலி அந்த சைடில் வந்துடும். நீங்கள் மங்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வால்பாறையில் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா திரும்பி மங்கி ஃபால்ஸ் வந்து கீழே இறங்கி திரும்பியும் நம்ம வால்பாறை டு பொள்ளாச்சி ரோட்டில் அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம பாட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் டைகர் வேலையை பார்க்கலாம், ஆலியார் டேம் பார்க்கலாம். நம்ம இந்த வால்பாறையில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத வெரி சூனாக பார்த்துட்டு சூனாக நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 days நம்ம வால்பாறையில் ஸ்டே பண்ணிட்டோம். நம்ம வந்து நாளைக்கு வந்து வெள்ளையங்கிரி ஹில்ஸ் ஏறி ஆகணும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் நல்லாவும் நம்ம பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். நம்ம வால்பாறை மெயினுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டீ இலைங்க தான். ஃபுல்லாமே டீ இலைங்க, டீ எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து டீ சப்ளைஸ் வருது. அதேமாதிரி இங்கேயும் சாக்லேட்ஸ் இருக்குது. இது ஒரு சின்ன மினி ஊராகவே இருக்குது. நிறைய போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இங்கே இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது வால்பாறையில். நான் இதெல்லாம் இருக்குமானே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. கோடைக்கானலில் கூட அந்த மாதிரி இல்லை. பட் இங்கே வந்து ஒரு மினி ஒரு சிட்டியே உள்ளே இருக்குது. அந்தளவுக்கு பஸ் வசதி இல்லைனாலும் சிட்டியே ஒரு உள்ளே சூப்பராக இருக்குது. ஐடியான்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா வால்பாறை ரூமில் தான் இருக்கேன். நம்ம வந்து நேற்று ஈவினிங் போல் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டோம்.
இன்றைக்கி நைட்டும் இங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா நேற்று வந்து எதுவுமே நான் பார்க்கவே இல்லை, ஒன்றுமே பார்க்கல. ஏன்னா எல்லாமே வந்து 5 மணி மேலே க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கே வந்ததே 4 மணிக்கு தான். போய் நாங்கள் ரூமை தேடி செக்இன் பண்ணுறதுக்கே வந்து 5 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து போகிறது? ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கேயே தங்கிட்டோம். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்குவோம். ரூம் வாடகை வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் கிடையாது. ரூம் ஆம்பியன்ஸுக்கும் அதே மாதிரி வந்து ரூமுக்கும் அதுவும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ஒரு ரேட்டு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் தான். அஃபோர்டபுளான ப்ரைஸு. ரூமோடைய ஆம்பியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ரூம் தெரியுமா? நான் பேக் கேமராவில் கலந்து இப்படி தான் இருக்கும். எல்லாமே வந்து வுட்டில் செஞ்சது. செவுரு மட்டும்தான் நம்மளுக்கு கல், மற்றபடி வந்து எல்லாமே வுட்டில் தான் செஞ்சது. மேலே ரூஃபு, சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு ரூஃபில் தான் செஞ்சது. கூலிங் வைஸு வந்து ஃபேனே கிடையாதுங்க. பாருங்கள், ஃபேனே கிடையாது. அந்தளவுக்கு குளிர் இங்கேயும் தான். நாங்களே பாருங்கள் கம்பளி போட்டு போய்க்குன்னு பார்த்துனோம். அந்தளவுக்கு செம்ம குளிர். இருந்தாலும் எங்களுக்கு டவுட்டு நைட்டு எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அதனால் 2 ஃபேன் கேட்டு வாங்கணும். கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 2 ஃபேனையும் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு துவைச்சி வச்சுருந்தேன். நான் அதை காய போட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அப்படி நான் அந்த ஃபேனே யூஸ் பண்ணல. டிவி வந்து அந்த காலத்து டிவி கொஞ்சம் ஓடும், ஆனால் ஓடும். அதே மாதிரி சார்ஜிங் போர்ட் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. ப்ரைவசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ப்ரைவசி எல்லாமே நம்மளுக்கு சேஃப் தான். லேடிஸோடு வந்தாலும் சேஃப் தான். அதேமாதிரி இங்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு தாத்தா இருக்கார். அவர் தான் ரூம் பாயின்னு சொன்னாங்க. அவரே கரெக்ட் டைமுக்கு நம்ம சொல்கிற டைமுக்கு அவரே வந்து நம்மளுக்கு பாருங்கள் டிஃபனு, மதியானம் லஞ்சு எது வந்தாலும் காசு கொடுத்தீங்கன்னா அவரே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆச்சுன்னா கேட்டு வாங்கிப்பார். நீங்களும் வால்பாறை வந்தீங்கன்னா இந்த ரோஜி ஹோம் ஸ்டேவை ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க இதில் விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்தோடனே அதில் எந்தெந்த ஊருக்கு போகலாம் அப்படின்றத எல்லாமே இவங்க வந்து விசிட்டிங் கார்டுலேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சுன்னு போயிடலாம். தனியாக கூகுள் மேப் முட்டி நம்ம இது எங்கே இருக்கோ அது எங்கே இருக்கோன்னு தேட வேண்டாம். ஸோ அதனால் ஸ்டே டியூன்ட் வித் மீ TN20 எஸ்கேப். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். டிஃபனுக்கு வந்து ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஒரு இது கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து வடை வந்து ஒரு 5 வாங்கியிருந்தோம். இட்லி வந்து எனக்கு 5 இட்லி, அவனுக்கு 3 இட்லி. ஒரு இட்லி வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல, 10 ரூபா. நல்லா மெத்துன்னு மல்லிப்பூ மாதிரி தான் இருக்குது. வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வடை வந்து 8 ரூபான்னு சொன்னாங்க. 8 ரூபாய்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். சரிங்களா, 8 ரூபாய்க்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகே, சாப்பிட்டு நம்ம வால்பாறை போவோம். ஸோ டிஎன்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா சின்ன கல்லார் டேம் போயிட்டு அதுக்கப்புறமா நிரர் டேம் போக போகிறோம். அதுக்கப்புறமா நல்லமுடி பூஞ்சோலை போக போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஷோலையா டேம் போக போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஸ்ட்டாக கூழாங்கல் ரிவர் போவோம். இதுதான் பிளானு. வர வழியில் நம்ம வந்து இந்த அத்திப்பாறை ஃபால்ஸும் அதுக்கப்புறம் வந்து மங்கி ஃபால்ஸ் வந்து நாளைக்கு தான் போகிற வழியில் போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வேணாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஃபால்ஸ் நம்மளுக்கு வேணாம், ஏன்னா இங்கே செம மழை பெஞ்சிருச்சு அதுக்குள்ளேயே. ஸோ அதனால் மங்கி ஃபால்ஸ் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுலேயே நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். தமிழ்நாடு தொல்லியத்திற்கு தங்களை வரவேற்கிறது.
இந்த பக்கம் போனால் சின்ன கல்லாறு. அதுக்கப்புறம் கிட்ட போய் வேண்டாம், கண்ணு தெரிய மாட்டேங்குது. நீர்வீழ்ச்சி இப்படி தான் போகணும். நீர்வீழ்ச்சிக்கு மரங்களை நாம் வளர்த்தால் மரங்கள் நம்மை வளரும். சின்ன கல்லார் செல்லும் வழி. டிஎன்ஸ் நம்ம வந்து சின்ன கல்லார் வந்துட்டோம். இங்கே எனக்கே தெரியாமல் இங்கே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காட் கொடுத்துருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்ட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஹாய். ஆமாம், அப்படியா? என்ன நீ ஷார்ட்ஸை பார்த்தியா? பாருப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி. நீ தான் அந்த சப்ஸ்கிரைபரா? தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா டிஎன்ஸ் ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர். கேட்கவே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் தெரிஞ்சவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க, இல்லை தெரியாதவங்க பண்ணியிருப்பாங்க. பட் அந்த தெரியாதவங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரி சொல்லும்போது மனசில் ஒரு ஆனந்தம் இருக்குது. இவ்வளோ நேரம் இத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டது அப்படியே எனக்கு அப்படியே பறந்து போய் நான் அப்படியே மிதந்துனே இருந்தேன். இந்த ஃபால்ஸு வந்து ஊற்றுதோ இல்லையோ, நான் வந்து அப்படியே மிதந்துனே இருந்தேன். கல் இருக்கும். வந்துட்டோமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குடா. அங்கே தான் ஃபுல். வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. அங்கிட்டு கூட போகலாமா? பார்த்துடா. அடுத்த தலையில் இறங்கலாமான்னு கேள்வி கேட்டுக்கோ அவர்கிட்ட. அப்புறம் சுத்தமாக கேளண்டா. யாருக்கு? அவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிடையாது. அவங்க அந்த மாதிரி பேண்ட்டு போட்டு வரான். அவங்களே ஃபோட்டோ காத்துறாங்க. இவர்கிட்ட கேளு. ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னன்னா சின்ன கல்லாறு தான். இப்படி போயிட்டு நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கல்ல? ஆமாம். இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் வந்ததுமே ரைட் உள்ள ஒரு ரோடு ஒன்று போகுதில்ல? ஆமாம் ஆமாம். இங்கிருந்து போகும்போது லெஃப்ட். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கு? அது அதுக்குள்ளே அந்த இது போகிறதுங்க. ஓ, இதுக்கு மேலே போகிறதா? மேலே போகிறதே அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி சரி. ஆனத்துள்ளே இருந்ததுனால. அண்ணா இதுக்கு மேலே என்னென்ன வரும்? இதுவோ மேலே போகிறது வேஸ்ட் இல்லை? போகக்கூடாதுல்ல? இப்படி போனால் நேராக வெளியே போயிடணுமா? சரி, ஓகே. அவங்கள நான் வேற எங்கன்னா போனோமான்னு கேட்குறேன்.
டிஎன்ஸ் சின்ன கல்லார், அதுக்கப்புறம் வந்து நிழல் டேம் முடிச்சுட்டு நல்லமுடி பூஞ்சோலை போயிட்டுருக்கோம். போகும்போது ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது வேறு வழியில் மாற்றி விட்டுட்டாங்க. இந்த வழி வந்து ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும். ஃபுல்லானா அந்த நிழல் பூஞ்சொல்லி போகிற வரைக்குமே வந்து நடுவில் நிறைய ஆஃப் ரோடிங் தான் இருக்கும். கொஞ்சம் தான் வந்து நம்மளுக்கு நார்மல் ரோடு இருக்கும், மிச்சம் எல்லாமே ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும். அந்த ஆஃப் ரோடிங்லாம் முடிச்சுட்டு வந்தால் இங்கே டோக்கன் ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 2 பேர் நாங்கள் போனோம் 100 ரூபா கொடுத்து. போகும்போது நடந்து தான் போனோம். நடந்து போகும்போது தான் வந்து நம்மளுக்கு ஆஃப் ரோடிங் தான். இங்கே ஃபுல்லாமே நம்ம அப்படி தான் போனோம். இந்த டீ இலை ஏற்றும் போது பார்த்தா டீ இலை வாசனையாக வரல, அதனால் தூக்கி போட்டு வந்துட்டேன். விற்கக்கூடாது, தப்பு தான். ஆனால் அது வாசனை வந்தோன்னு பார்த்து பிச்சு பார்த்தேன், வரவே இல்லை. நல்லமுடி பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஷோலையார் டேம் போயிட்டு வந்துடலாம். டிஎன்ஸ் இதான் அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. இங்கே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு எதுவும் தெரியல அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டில். ஒரே மலையாக மட்டும்தான் தெரியுது. இந்த கோடையில் அந்த கோக்கர்ஸ் ஃபால்ஸ் போகணுமே, அதில் கூட ஒரு 2 இடம் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்த்தோம். இதில் எனக்கு எதுவுமே தெரில, சும்மா ஒரு வியூ பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ அதனால தான் இது வியூ பாயிண்ட்டு. டிஎன்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷோலையார் டேம் போகிறோம். அதாவது தமிழ்நாடுடைய பார்டருக்கு போகிறோம், கேரளாவோடைய ஸ்டார்டிங்க்கு போகிறோம். டிஎன்ஸ் வந்தாச்சு நம்ம பார்டருக்கு. பாருங்கள் நான் பண்ணுற சேட்டை. இது தமிழ்நாடு, இது கேரளா. ஒரு வழியாக தமிழ்நாடு பார்டருக்கு போய் ஷோலையார் டேமை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் என்ன தண்ணி தான் இல்லை, எந்த டேம்லேயும் தண்ணி இல்லை. ஆனால் மழை பெய்யுது, ஆனால் தண்ணி மட்டும் இல்லை. எந்த டேம்லேயும் தண்ணி இல்லை. அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அணை மேலே ஏறி உள்ளே போக முடியாது. கேட் வரைக்கும் போயிட்டு நின்றுட்டு நம்ம நந்து உள்ளே போய் சும்மா அந்த காஞ்சி போன செவரை பார்த்துட்டு இந்த பக்கமாக குட்டியில் தேங்கி இருக்கிற தண்ணியை பார்த்துட்டு நம்ம வந்து ஷோலையார் டேமை பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸோடு வந்துடணும். வேறு வழி கிடையாது. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வேலையாக வந்து என்ன பண்ணலாம், சாப்பிட கூட இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு இன்னும் காலையிலேருந்து குளிக்க வேறு இல்லை. பிகாஸ் ஆஃப் வந்து இந்த மாதிரி டேம்லாம் தண்ணி இருக்கும், போய் குளிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். நான் போச்சு. ஸோ அதனால் கடைசியாக கூழாங்கல் டேம் போகிறேன்னு சொன்னால அங்கே போயிட்டு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்லாம் பிளானில் இருக்கேன். சாப்பாட்டே முடிஞ்சு போச்சு, என்ன இருக்குதோ அதை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம அங்கேயாவது போய் விளையாடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க கூழாங்கல் டேமில் சந்திக்கலாம். நீங்கள் ஆலியா டேம் பார்த்துட்டு வரும்போது வால்பாறைக்கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து வெள்ளமலை டனல்ன்றப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் போட்டிங்லாம் போகலாம். போட்டிங் போனால் நீங்கள் டனல் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணுறீங்க. நல்லா கட்டிட்டாங்க. டிஎன்ஸ் ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து கேட்டால் பரோட்டா மட்டும் தான் இருக்குது. அதுவும் கொத்து பரோட்டா இருக்குது, இல்லை பரோட்டா இருக்குன்னாங்க. வெறும் பரோட்டா நம்மளுக்கு வந்து சாப்பிட வெளியாகாது. சரி நல்லா கொத்து பரோட்டா போடுங்கன்னா முட்டை கொத்து போடுறேன் அப்படின்னு போட்டார் அவர். வேறு வழியே இல்லாமல் இதை நான் சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். மதியானமாக சாப்பிட்டாச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு.
நைட்டுக்கு டிஃபன் வந்து சாப்பிட்டு தங்கிட்டு காலைல எழுந்து போயிட்டே இருக்கலாம்.